தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோவில் ஜூன் 11, 2025 செபி 15 பக்கங்கள் கொண்ட சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்க்குலர்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஸ்கேம்ஸ், ஃப்ராட்ஸை தடுக்கிறதுக்காக வேலிட் அப்படிங்கிற யூபிஐ பேஸ்டு ஒரு புது சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல இந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சர்க்குலர்னால நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கறதெல்லாம் பத்தி டீடைல்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஃப்ரீ தான். சமீப காலமா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஸ்கேம்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. என்னதான் செபி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் ஏமாறுற மக்கள் ஏமாந்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஸ்கேம்ஸ், ஃப்ராட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டீடைல்டா பாத்தீங்க அப்படின்னா அங்க ட்ரஸ்ட் அப்படிங்கிற வேர்டு தான் கீ ப்ளே பண்ணிருக்கு. தட் மீன்ஸ் அவனை நம்பி தான் நான் பணம் கொடுத்தேன், அவர் சொன்னதுனால தான் அந்த பிளாட்ஃபார்ம்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அவரை நம்பி தான் இந்த ஃபண்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், அவர் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு, அதனால தான் நான் அவரை நம்பினேன். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கிற பெரும்பாலான ஸ்கேம்ஸா இருக்கட்டும், ஃப்ராட்ஸா இருக்கட்டும், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ல தான் நடக்குது. ஸோ இப்போ செபி என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ், ஃப்ராட்ஸை ஸ்டாப் பண்றதுக்காக, தடுக்கிறதுக்காக செபி ரெஜிஸ்டர்ட் இன்டர்மீடியேட்ஸை இன்வெஸ்டர் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் வேலிட் அப்படிங்கிற யூபிஐ பேஸ்டு ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் கொண்டு வர போறதா சொல்றாங்க. இது அக்டோபர் 1, 2025 இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா செபி ரெஜிஸ்டர்ட் என்டிட்டிஸ், அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டாக் புரோக்கர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாருமே இந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி செபி என்ன கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து பேமெண்ட், அதாவது ஃபண்டை வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூபிஐ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கூகுள் பே, ஃபோன்பே, இந்த மாதிரியான யூபிஐ ஆப்ஸ் மூலியமாக தான் நம்மளோட புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, F&O ட்ரேடிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே போல தான் இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாலும் பெரும்பாலான டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூபிஐ மூலமா தான் நம்ம பேமெண்ட் பண்றோம். ஒரு யூபிஐ ஐடி எப்படி இருக்கும், நம்மளோட நேம் அட் நம்ம எந்த பேங்கோட மெர்ஜ் பண்ணியிருக்கோமோ அந்த பேங்க் நேம் ஷோ ஆகும். உதாரணத்துக்கு இப்போ என்னோட பேர் தினேஷ் அப்படின்னா தினேஷ் அட் ஆக்சிஸ் பேங்க் அப்படின்னு தான் அந்த யூபிஐ இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து புரோக்கர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்டோபர் 1, 2025 அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜீரோதா இருக்கு அப்படின்னா ஜீரோதா அட் வேலிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலிட் அதுக்கப்புறம் அவங்க எந்த பேங்க், மெர்ச்சன்ட் பேங்க் யூஸ் பண்றாங்களோ அந்த பேங்க் நேம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த யூபிஐ ஐடியை செபி கூடிய சீக்கிரத்திலே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த யூபிஐ ஐடியை நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அவங்கள பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க ஷார்ட்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அக்டோபர் 1, 2025 இருந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக், இந்த மாதிரியான புரோக்கர்ஸ்க்கு நம்ம யூபிஐ வழியா டிரான்ஸ்ஃபர் பண்றோம், இல்ல அவங்க யூபிஐ வழியா ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த யூபிஐ ஐடியில அட்டுக்கு அப்புறம் வேலிட் அப்படிங்கிற வேர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் கஸ்டமர்ஸ், பீப்புள்ஸ் வந்து ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லனா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்களோட யூபிஐ ஐடியில வேலிட் அப்படிங்கிற வேர்டு இருந்தது அப்படின்னா அவங்க செபிக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ண என்டிட்டிஸ், செபியால ரெகுலேட் பண்ற என்டிட்டிஸ், சோ அவங்கள நீங்க தாராளமா நம்பலாம். அந்த மாதிரி வேர்டு இல்லாம நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல, அவங்க வந்து ரெகுலேட் பண்ணாத என்டிட்டி, கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவா நீங்க ஆன்லைன்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா செபியால ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர்ல, ஒரு நிறுவனத்துல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ணுங்க. எந்த ஒரு தனிநபர் அக்கௌண்ட்டுக்கும் ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. அதே போல செபியால ரெகுலேட் பண்ணாத எந்த ஒரு நிறுவனத்துக்கும், எந்த ஒரு புரோக்கருக்கும் ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.